கோவையில் பிரதமர் மோடியின் பிரச்சார பேரணியில் பள்ளி மாணவர்களை பங்கேற்க வைத்த விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் வெளியான நிலையில் இதுகுறித்து விசாரணை நடைபெறுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். கார்த்திக், எந்த மாதிரியான விசாரணை நடைபெற்று வருகிறது? முழு விவரங்கள் என்ன கார்த்திக்? வணக்கம். நேற்று பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய ரோட் ஷோ என்ற நிகழ்ச்சி பாஜக சார்பில் கோவை சாய்பாபா கோவிலிருந்து ஆர்எஸ்புரம் வரைக்கும் வாகன பேரணியானது நடைபெற்றது. அந்த பேரணியில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி சீருடையில ஒரு 50க்கு மேற்பட்டவர்கள் பங்கு பெற்றது தெரிய வந்துள்ளது. அதோடைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமா பரவிட்டு வந்திருக்கு. இந்த சூழல்ல அந்த அரசு பள்ளி மாணவர்களை அந்த பேரணிக்கு அழைத்துட்டு வந்தவர்கள் யார், எதன் அடிப்படையில் அழைத்து கொண்டு வந்தார்கள், பள்ளி நிர்வாகம் சார்பாக அழைத்து வரப்பட்டார்களா இல்ல கட்சி சார்பாக அழைத்து வரப்பட்டார்களா என்ற கோணத்துல தற்போது விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்த சூழல்ல 18 வயது கீழ் இருப்பவர்களை தேர்தல் பரப்புரைகளையோ இல்ல கட்சி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளையோ ஈடுபடுத்தக்கூடாது என விதிகள் உள்ள சூழல்ல பாஜக சார்பில் நடைபெற்ற ஒரு பேரணி நிகழ்வில் பள்ளி மாணவர்கள் அழைத்து வரப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பா சமூக வலைதளங்களில் புகைப்படங்களை வெளியிட்டதை அடுத்து மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் காந்திகுமார் பாடி இது தொடர்பா ஒரு தகவலை சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருக்காரு. இது தொடர்பா அரசு பள்ளி மாணவர்கள் யார் அழைத்து வந்தார்கள் என்று டிஆர்ஓ தலைமையில விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர்கள் தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த விசாரணையின் முடிவில் இந்த பள்ளி மாணவர்களை அழைத்து வரப்பட்ட ஆசிரியர்களோ இல்ல வேற நபர்களோ அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.